ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே ஜூஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி யார் வேணாலும் செய்யலாம், ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பிகினர்லேருந்து யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், குழந்தைங்க கூட செய்ய முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பொருளும் தேவைப்படாது. எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்பவே பேசிக்கான பொருட்கள் வச்சு ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி இது ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஆயிலில் பொரிப்பீங்களோ அதே ஆயிலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயிலும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நான் பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம சப்பாத்திக்கெலாம் இருக்கும்ல சாஃப்டாக, அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், மாவு வந்து நான் பிசைஞ்சிட்டேன், ரெடியாக இருக்குது. அடுத்ததாக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாவு மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவு நான் சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு சக்கரை எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த சக்கரை நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் சிரப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து இருக்கணும் நம்மளுக்கு. ரொம்ப வந்து பிசுன்னு நம்ம கம்மி பதெல்லாம் கிடையாது, கையில் பிசுன்னு ஓட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போது மாவு வந்து நல்லா சாப்பிட்டா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் மாவு வந்து நம்ம திரட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக வரமாவு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வரமாவு சேர்த்துட்டு இது டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறதில்ல, நல்லாவே மொத்தமாக செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம மொத்தமாக செஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன், இதுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சிருக்கணும், சப்பாத்தி உருட்ட தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ட்ரை பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்க மாதிரி நான் வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி திக்காக வந்து திரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். இது ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம கட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளிம்பு ரொம்ப நம்ம ஷார்ப்பாக இருக்க மாதிரி வீட்டில் நம்ம ஏதாவது பாக்ஸ் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்தது மட்டும் இந்த மாதிரி வரும். அடுத்தடுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு 3 ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல வாட்டர் கேன் மூடி இந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கிடைக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகவே செய்யலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருட்டினது எல்லாமே வேறு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது கையில் வந்து இந்த மாதிரி பிசுன்னு ஒட்டணும், அவ்வளோதான். இது போதும் நம்மளுக்கு. இப்போ இது ரெடியாக இருக்குது. பாருங்கள், சக்கரை கூட வந்து உங்களுக்கு கம்மி பதம் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் யார் வேணால் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் இருந்தால் அது சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மீதமாக மாவு மறுபடியும் உருட்டிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். மாவு வந்து வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க எல்லாமே இது மாதிரி சேர்த்து பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வரும். நீங்கள் எந்த அளவு ஆயில் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வெந்து வந்துடும். நான் இதே மாதிரி திருப்பி விட்டு 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக இது வந்து பாருங்கள், அதுவே தானாக ஒரு ஷேப்க்கு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து இது நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. இதை வந்து செஞ்சுட்டதுக்கப்புறம் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு பிஞ்சாவது நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும்.
அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப வந்து தீஞ்சு போயிடக்கூடாது. ஓரளவு கலர் மாறின உடனே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது வெளியில் எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க 1 கப்பு சர்க்கரைக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்வீட் கிடைக்கும். இதுவே வந்து நிறைய கிடச்சிது எனக்கு. அதனால் நீங்கள் 1 கப் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இது எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பேட்சை நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே பொரிச்செடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட போகிறோம். சுகர் சிரப்பு ஓரளவுக்கு வந்து வெதுன்னு இருக்கணும். அதில் வந்து போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இது வந்து மூடி போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஜூஸியாக சூப்பராக வந்து நம்மள ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.